வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் தாங்க. அந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி பட்டையை உரிச்சிப்போம். உரிச்சிடுவோம். இதை எடுத்து இது பாருங்க, இதில் ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அதை பிச்சு போட்டுருங்க. இது பாருங்க, இதை இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்ப தோர்ப்பாக இருக்கும். இது ரெண்டு இதெல்லாம் பிச்சிருங்க. இது பாருங்க, இது மேலே பார்த்தீங்கன்னாலே நல்லா கும்கே ஒரு மாதிரி தெரியும். இந்த இதையும் பிச்சிருங்க. பாருங்க, இதுக்குள்ளே இப்படி பார்த்தீங்கன்னாலே இப்படி தெரியும். அது ரெண்டையும் இப்படி பிச்சிருங்க. பிச்சுட்டு பொரிச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வயிறு புண்ணுலாம் நல்லா ஆறும். இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ க்ளீன் பண்ணியாச்சு. அந்த தொலியெல்லாம் எடுத்தாச்சு, அதுக்குள்ளே இருக்குல்ல அந்த நரம்பெல்லாம் எடுத்தாச்சு. நரம்பு எடுத்து நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அரைஞ்சதுக்கப்புறம் அலசக்கூடாது, அதனால் அரையத்துக்கு முன்னாலே அலசிடணும். அலசிட்டேங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிப்போம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கும்பல் மட்டும் மேலே இது கீழே இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இதையும் அப்படியே பொடியாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு தோர்ப்பு தன்மை தான் வேணும். இங்கே பாருங்கள், இந்த இது பூவில் அதை எடுக்க முடியாது, உள்ளே இருக்கிறதுலாம் பொடியே இருக்கும். அதனால் இதே அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது பச்சையாக கூட தின்னுவாங்க. உதிரப்போக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இதை அப்படியே பச்சையாக வெறும் வயிற்றுல உரிச்சு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டோம்னா தேவையில்லாதது என்ன நடக்குதோ அது நின்றுங்க. ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, வாழைப்பூ அலசி அரிஞ்சு வச்சுட்டேங்க. இப்போ தாளிக்கலாம் வாங்க. ஒரு 3 தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு போடுறது. கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. கடாய் போட்டுப்போம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க. ஒரு பிடி உளுத்தம்பருப்பு போட்டுங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுங்க. உளுந்து வறந்துச்சுங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. தட்டி வச்ச பூண்டு போட்டுக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் இதில் போட்டுருங்க. நல்லா வெங்காயம் வறந்துச்சுங்க. இந்த வாழைப்பூ போட்டுப்போம். அரைஞ்சி வச்சு வாழைப்பூ கொட்டிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. இது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுவோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விட்டுருங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் 3 சில்லு அரைஞ்சி வச்சுருக்கோங்க. இப்போ இது ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். திறந்து பார்த்துப்போங்க. பாருங்க, ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது பாருங்க, தண்ணி சுண்ட நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி சுண்டி சைடில் எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இதுக்கு. இந்த நேரத்தில் ஒன்றும் பதிமாக உடச்சி வச்ச தேங்காவை கொஞ்சம் போட்டுப்போம். திருக்கி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ பொரியல் ரெடிங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. மதியம் சமையல் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கூட இங்கே பாருங்க, சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். கட்டி பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கேன். வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேங்க. நேற்று அரைச்ச பிரண்டை துவையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பிரண்டை புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அப்பளத்தை பொரிச்சு வச்சுருக்கேன். வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.